இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற 2026ஆவது வருடம் இந்த புத்தாண்டு. ஏன்னா நம்மளாம் தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாரும் கடைப்பிடிப்பது இங்கிலீஷ் வருஷம் தான் போகிறோம். அலுவல் ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனால சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் இங்கிலீஷ் டேட் தான். பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கில தேதி, ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி 1ன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே அலுவல் ரீதியாக எல்லாமே அப்படி தான் நம்ம பழக்கத்தில் கொண்டு வருவோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவர்கள்லாம் எழுதி வச்சுட்டு பிரகாரம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் இந்த ஒரு பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறதுல தான் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத வாங்க நம்ம தெளிவாக போய் 12 ராசிக்கு நம்ம விரிவாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷம் ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நமது மேஷ ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷம் ராசி நேயர்களுக்கு என்ன நன்மைகள் நடைபெறப் போகின்றது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம். புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்காங்க, மற்ற ஜோதிட அரிச்சுவடிகள் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். மேஷராசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பொதுவாக பலவிதமான நன்மைகளை, நல்ல குணங்களை கொண்ட ஒரு ராசி. என்ன அப்படின்னா, அடிக்கடி ஒரு முன் கோபங்கள் அப்படிங்கிறது வரும். ஷார்ட் டெம்பர், தொட்டதுக்கெல்லாம் டக்குன்னு கோவப்படுறது. ஏன் அப்படின்னா, மேஷத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் ரத்தத்துக்கு அதிபதி. ரத்தம் உஷ்ணமானால் ப்ரெஷர் அதிகமாகுது, ப்ரெஷர் அதிகமானால் கோபங்கள் வருது. அந்த கோபம் நிரந்தரமாக இருக்காது, சட்டுன்னு அப்படி குறைஞ்சி போயிடும். இருந்தாலும் பலவிதமான பூமிக்காரகன், சகோதரக்காரகன், மருத்துவக்காரகன் நிறைய சொல்லிடலாம் மேஷம் ராசிக்கு அதிதேவதையான செவ்வாயை பற்றி. அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ஆண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். மேஷம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகச்சிறப்பான ஒரு அமைப்பில் வருஷ ஆரம்பத்திலேயே 3ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது தன்னையே அறியாமல் பல நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். வக்ரகதியில் கிரகம் ஏற்பட்டால், அதுவும் குரு போன்ற நல்ல கிரகங்கள், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. குருவை போல நல்ல கிரகங்கள் வக்ரகதி அடையும் பொழுது என்னென்ன தேவையோ அனைத்தையும் பெறலாம். வக்ரகதியாக இருந்து கொண்டு குரு பகவான் 7ஆம் பார்வையாக சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரனை பார்க்கின்றார். மிகச்சிறப்பு. பூமி வாங்கலாம்,
வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறது ஏற்படும். அபரிவிதமான யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு நேரம். விவசாயிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டு 2026 நமக்கு ஒன்றுமே இல்லை, இடத்த விற்றுடலாம், சைட் பண்ணிடலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் நின்று விவசாயம் பண்ணலாம். அந்தளவுக்கு யோகங்களை வாரி பண்ணக்கூடிய அளவுக்கு குரு பார்வைப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, புரோக்கரேஜ் அதாவது கைமாற்றி விடக்கூடியவர்கள், உணவு தொழில், தின்பண்டங்கள், பீஸா பேக்கரி இந்த மாதிரி உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், ரெசார்ட், லாட்ஜு, அதே மாதிரி தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், தொல்லியல் துறை இதர பணியாற்றக்கூடியவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், புதிதாக கண்டுபிடிக்கக்கூடியவர்கள், விஞ்ஞானிகள், குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா மருத்துவத்துறை, மருத்துவ மாணவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ கல்வி கற்கக்கூடியவர்கள், மருத்துவமனை நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆண்டு. எதிர்பார்க்காத ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து நமக்காகலாம் கிடைக்கிது. நாமளே அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு நேரம். மருத்துவத்துறை அப்படிங்கிறது சிறந்து விளங்கும். நெடுஞ்சாலைத்துறை, நெடுஞ்சாலையில் பணியாற்றக்கூடியவர்கள், கட்டுமான பணியாளர்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், சின்ன வேலை அதில் செங்கல் எடுத்து கொடுக்குறவங்கள இருந்து பெரியதொரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய சிவில் இன்ஜினியர் வரைக்குமே செவ்வாய் பகவான் 7 குரு பார்வைப்படுது. மிகச்சிறப்பு. இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக உயர்ந்ததொரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதை ஏற்படுத்துவார். விஞ்ஞானிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை, கட்டுமான தொழில் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை. திருமண பிராப்தி ஏற்படும். தள்ளிப்போன திருமணம் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஏற்படும். பல நாட்களாக ஜாதகத்தில் அது சரியில்லை, இந்த தோஷம் அந்த தோஷம் அப்படி சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. வயசாகிடுச்சு, இதாச்சும் அது அமையஞ்சா இது அமைய மாட்டேங்குது, இது அமைஞ்சா அது அமைய மாட்டேங்குது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு விவாக பிராப்தியம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. இந்த ஆண்டு புதிய தொழில் அப்படிங்கிறது துவங்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறத கொடுக்குது. அதே போல் 5ல் கேது இருக்கிறதுனால பூர்வீக சொத்தத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள், விவகாரங்கள் விலகும். சட்ட ரீதியான பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ் மீடியா இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கலாங்க. அதே போல் வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா மேசம் ராசியில் மேசராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 புத்தாண்டு பலன்களில் 100க்கு 95% நன்மைகளை பெறுகிறீர்கள். அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 100க்கு 100% நன்மைகள். அதே போல் கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 99% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், தனியார் துறையில் ஈடுபடக்கூடியவர்கள், கணினி மூலமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் 100% நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. மிகச் சிறப்பாக ஒரு ஆண்டாகத்தான் வரக்கூடிய புத்தாண்டு விளங்குகின்றது. இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதற்கு அதிர்ஷ்டமான எண் 3. இந்த ஆண்டு முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான ஒரு கிரகங்களை வைத்து நான் முதல்லையே சொல்லியிருக்கேன். அதே போல் நோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல். அப்போ கோள்களின் சாரம் கோச்சாரம். கோள்கள் சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது, இங்கே 24 மணி நேரம் உட்காந்துருக்க முடியாதுல்ல, அங்கேயும் இங்கேயும் அழிகிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒரே ராசியிலேயே, ஒரே இடத்துலையே, ஒரே வீட்டிலையே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியதான் ராசிகளை தான் வீடுன்னு சொல்கிறோம். நமக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி நவ கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசி சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலேயே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் அப்படிங்கிறது உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன்னா 2.5 நாட்கள், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருடம், குரு பகவான் 1 வருடம். இப்படி பெயர்ச்சியாகி கொண்டு இந்த 1 வருடத்திற்குள்ளே இந்த குரு, ராகு, கேது இவங்கெல்லாம் பயிற்சி ஆவாங்க இந்த 2026க்குள்ளேயே. அதையெல்லாம் வச்சு தான் நாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துருக்கோம் காம்பவுண்டாக.
அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம பிறந்த நேரத்தில் இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த ஒரு நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ 9 கிரகங்களும் இப்போ என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அதன் பிரகாரம் தான் அன்றாடம் அப்படிங்கிறது நடக்கும். மற்றபடி இந்த கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறது. இது 10ஓட 11ஆக இருக்கும். அப்படி சொந்த ஜாதகத்தில் நாம் குறிப்பிடக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மாறவே மாறாது. இதுதான் நடக்கும் அப்படின்னா இதுதான் நடக்கும். மேசம் ராசியில் பிறக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தவங்க கையில் அடிப்படலாம், ஒருத்தவங்க கை நல்லா இருக்கலாம். இது எல்லாமே பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக இது இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும். இதை தான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இது பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படிங்கிறது எல்லாமே இந்த தசாபுக்திகள் நடக்குது, இந்த நக்கணம் நமக்கு, இந்த கிரக நிலவரங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியமாக வாழ்க்கையில் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் நம்பர், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். சரி, ஓகே. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.